சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2500 பெண்களுக்கான மிக சிறப்பான தகவல் வெளியாகியுள்ளது. இது யாராருக்கு கிடைக்கும், இது எப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 கொடுத்து வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசும் மகளிர் உரிமை தொகை திட்டம் என பெயரை மாற்றி இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 1.30 கோடி பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் மாதம் மாதம் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாகவே வரவு வைக்கப்படுகிறது. இந்த தொகை வெறும் நிதி உதவி மட்டுமல்ல, பெண்களின் பொருளாதார சுதந்திரம், சுயமரியாதை மற்றும் குடும்ப நிதி மேலாண்மையை உயர்த்தும் மிக முக்கிய காரணியாக விளங்குகிறது. இந்த ரூபாய் 1000 நிதியை கொண்டு பெண்கள் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை இங்கே விரிவாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற எளிய குடும்பங்களில் எதிர்பாராத சிறு செலவுகளை சமாளிக்க இந்த தொகை பெரிய உதவியாக உள்ளது. மளிகை மற்றும் பால் செலவுகள், மாதத்திற்கு தேவையான பால், காய்கறிகள், சிறுதானியங்கள் மற்றும் அத்தியாவசிய மளிகை பொருட்களை வாங்க பயன்படுத்தலாம். மின்சாரம் கட்டணம், கேஸ் சிலிண்டர் மானிய பாக்கி தொகை அல்லது மொபைல் ரீசார்ஜ் போன்ற வழக்கமான செலவுகளுக்கு பயன்படுத்தலாம். குழந்தைகள் கல்வி செலவு பொறுத்தவரை குழந்தைகளின் சிறு சிறு கல்வி தேவைகளுக்கு மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலையை இந்த தொகை குறைகிறது. பள்ளி சீருடை, புத்தகங்கள், பேனா, பென்சில், வடிவியல் பெட்டி மற்றும் திட்ட பணிகளுக்கான செலவுகளுக்கு பயன்படுத்தலாம். மாலை நேர டியூஷன் தொகையை கட்டவும், குழந்தைகளுக்கு சத்தான சிற்றுண்டிகள் வாங்கி தரவும் மகளிர் உரிமை தொகை உதவுகிறது. அடுத்தது, குடும்பத்திற்காகவே உழைக்கும் பெண்கள் பெரும்பாலும் தங்கள் உடல் நலத்தை கண்டு கொள்வதில்லை. இந்த உரிமை தொகை அவர்களது சொந்த ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாகிறது. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற தொடர் சிகிச்சைக்கான மாதாந்திர மருந்துகளை வாங்கலாம் மற்றும் சானிட்டரி நாப்கின்கள், சொந்த பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் இலவச மருத்துவ ஆலோசனை கட்டணங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். அதே சமயம் மாதம் ரூபாய் 1000 என்பதை ஒரு சிறிய முதலீடாக மாறி கூடுதல் வருமானம் ஈட்டவும் வழி உண்டு. தையல் இயந்திரத்துக்கான நூல்கள், துணிகள், ஆரி வேலைப்பாடுக்கான பொருட்கள் வாங்கி சிறு தொழில் தொடங்கலாம். இட்லி மாவு வியாபாரம், வீட்டில் பண்டங்கள் செய்து விற்பது, பூ அல்லது காய்கறி வியாபாரத்துக்கான அன்றாட மூலதனமாக பயன்படுத்தலாம். தையல், அழகு கலை, கணினி அல்லது கைவினை பயிற்சிக்கான கட்டணமாக செலுத்தி புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இந்த ரூபாய் 1000 தொகையை செலவழிக்காமல் சேமிப்பாக மாறினால் நீண்ட காலத்தில் பெரிய அவசர கால நிதியாக மாறும். மாதந்தோறும் ரூபாய் 1000 வீதம் அஞ்சலக தொடர் சேமிப்பு திட்டத்தில் செலுத்தி வந்தால் 5 ஆண்டுகளில் வட்டியுடன் ஒரு நல்ல தொகையை பெற முடியும். மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் மகளிர் குழுக்கள் மூலம் சிறுக சேமித்து அவசர தேவைகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் பெற பயன்படுத்தலாம். மாத சீட்டாக செலுத்தி ஆண்டு இறுதியில் சிறு நகையாகவோ அல்லது தங்க நாணயமாகவோ சேமிக்கலாம். எனவே பெண்கள் இந்த மகளிர் உரிமை தொகை மேற்கண்ட வழிகளில் உபயோகமாக பயன்படுத்தவும். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள்
அந்த மகளிர் உரிமை தொகையை வச்சு நீங்கள் என்ன சேவ் பண்ணுவீங்க, எப்படியெல்லாம் செலவு பண்ணுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வழங்கி வந்த திட்டம் தொடங்கியது. மேலும் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்ட ரூபாய் 2500 தொகையை வழங்குவது குறித்தும் திட்டத்தை சீரமைப்பது மற்றும் நிதி நிலைமை தொடர்பாகவும் விவாதங்கள் நடந்து வருகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. கூடிய விரைவில் ரூபாய் 1000 2500 உயர்த்தப்படும் என்ற செய்தி பொதுமக்களிடையே மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இது மிக விரைவில் இருக்கிறது. ஆகையால் குடும்ப தலைவிகள் அனைவருமே மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி தகுதியுள்ள பெண்களுக்கு மாத உதவித்தொகை தொடர்ந்து வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்குவது குறித்து எதிர்க்கட்சிகள் கோரிக்கைகள் விடுத்து வருகின்றன. அதே சமயம் இந்த திட்டத்தில் தகுதியான புதிய பயனாளர்களை சேர்ப்பது மற்றும் தகுதியற்றவர்களை நீக்குவது தொடர்பான மறுசீரமைப்பு பணிகள் தீவிரமாகவே பரிசீலனையில் உள்ளது. ஆகையால் நீங்க எல்லோரும் தயாராக இருங்கள். ஏன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதியன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட நிலையில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2500 உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு கண்டிப்பாக வெளியிடுவார் என்று குடும்ப தலைவர்கள் அனைவருமே காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியானது மிகவும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக அமையும் என்று அனைத்து மக்களும் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்களும் காத்து கொண்டு இருங்கள். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 கண்டிப்பாக வரப்போகிறது. விரைவில் அதற்கான செய்தியும் வெளியிடுவார்கள் என்று நம்புகிறோம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் இந்த செய்தி மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக அமையும்.